கான்செப்ட் கண்டினியூ பண்ண போகிறோன்னா, லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன், இட் இஸ் நாட் ஆல்வேஸ் காமிடேட்டிவ்னு. அப்படின்னா இப்போ ஏபி வந்து இஸ் நாட் ஆல்வேஸ் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இதை கண்டினியூ பண்ணி நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்ப்போம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, first property not always commutative. So second property என்னன்னா, இப்போ நான் AB is equal to minus of BA அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா, அப்போ இந்த A and B என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆன்டி காமிடேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டி காமிடேட்டிவ்னு சொல்கிறாங்க. ஆன்டி காமிடேட்டிவ்னா இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து ஆன்டி காமிடேட்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா இப்போ ஏபிசி இது 3 மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இன்கேஸ் நான் ஏபியை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சியோட மல்டிப்ளை பண்ணாலும், இல்லை ஏபிசியை மல்டிப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஏவோட மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் ஒன்று தான் வரும். ஸோ மல்டிப்ளிகேஷன் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த நேம்லேயே நமக்கு தெரியும் ட்ரான்ஸ்னால் என்ன, சேஞ்சுன்னு அர்த்தம். ஸோ ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு 3 2 1 4 3 6 1 1 1 வச்சுக்கலாம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து 3 × 3 இல்லையா? ஸோ இந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற ரோஸ் அண்ட் காலம்ஸை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ரோ வந்து இப்போ காலமாக மாறப்போகுது, காலம் வந்து ரோவாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி புதுசாக ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னென்னா இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். ஸோ என்ன ஆகுது, எம் வந்து என்ன மாறுது, என் வந்து எம்மாக மாறப்போகுது. ஸோ இதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இப்போது இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன ஆகும் அப்போது? ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கான டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் இது வந்து ஏனா ஏ டிரான்ஸ்போஸ்னு டினோட் பண்ணுறோம். அதை ஏ டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் என்ன ஆகும், இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு ரோ வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு காலமாக மாறப்போகுது. ஸோ 3 2 1 4 3 6 1 1 1. ஸோ இங்கே பார்த்தோன்னா இது என்னது, இந்த 3 டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு காலமாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து ஏ மேட்ரிக்ஸில் என்னது, ஃபஸ்ட்டு ரோ. ஸோ இந்த சேஞ்ச் தான் வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ என்னென்னா, ஏ டிரான்ஸ்போஸோட ஹோல் டிரான்ஸ்போஸ் வந்து ஏவாக இருக்கும். அதாவது ஏவான டிரான்ஸ்போஸ் வந்து திரும்ப நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா திரும்ப இந்த சேஞ்சை இப்போ ஏடி பண்ணியிருக்கோம், அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் இது. ஸோ இதோட திரும்ப டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்னாகும், இதோட ஃபஸ்ட்டு காலம் இதோட ஃபஸ்ட்டு ரோவாக மாறும். அப்போது 3 2 1 4 3 6 1 1 1. ஸோ இது பார்த்தோன்னா திரும்ப இதே நம்பர் தான் நமக்கு இங்கே ஏ கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இப்போ a + b the whole transpose will be equal to a transpose plus b transpose. இப்போ a + b மேட்ரிக்ஸ் இருக்கும்ல, அதோட ஹோல் டிரான்ஸ்போஸை வந்து a transpose plus b transpose எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்க போகிற ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஸ்கேலார் நம்பர் a வந்து ஒரு ஸ்கேலார் நம்பர் இன்டூ a மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதோட ஹோல் டிரான்ஸ்போஸ் will be equal to இந்த கான்ஸ்டன்ட் தானே இது. ஸோ இது கான்ஸ்டன்ட். ஸோ இதை வெளியில் எடுத்துகிட்டு a இன்ட்டு a டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இது வந்து ஸ்கேலார் வேல்யூ, இல்லைன்னா கான்ஸ்டன்ட் நம்பர். ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் மல்டிப்ளை இருந்துச்சுன்னா அந்த ஏ மேட்ரிக்ஸோட அதோட ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த கான்ஸ்டன்ட் நம்பர் இன்ட்டு
A transpose. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடிஷன் ப்ராப்பர்ட்டியில் டைரெக்டாக என்ன ஆயிடுது AT ப்ளஸ் BTன்னு ஆயிடுது. பட் இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மல்டிப்ளிகேஷன். AB இப்போ AB வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இதோட ஹோல் டிரான்ஸ்போஸ் என்ன ஆக போகுது அப்படின்னா B transpose into A transpose. ஸோ டிரான்ஸ்போஸில் வந்து A into B transpose will be equal to B transpose into A transpose. இந்த லா வந்து ரிவர்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ A into B transpose will be equal to B transpose into A transpose. அதே மாதிரி B into A transpose என்ன இருக்கும்? A transpose into B transpose. ஸோ இது ஈக்குவல் கிடையாது, நம்ம முன்னாடியே தெரியும். ஏன்னா AB is not always equal to BA இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரூலும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ்க்கு அடுத்து கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ். ஸோ நேம்லே இருக்குது. கான்ஜுகேட்னால் நம்ம எப்பயும் எப்படி சொல்லுவோம்? இப்போ A + B வந்து இருக்குன்னா இதோட கான்ஜுகேட் வந்து A - Bன்னு அர்த்தம். அதாவது இந்த சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ் வந்து எப்பயுமே நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்னது? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் A + IY இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கும். அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் இது வந்து என்னது? ஒரு ரியல் நம்பர் ப்ளஸ் I இன்ட்டு ஒரு இமேஜினரி நம்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸில் எக்ஸாம்பிள் 1 + 3I 2 + 2I 1 இப்போ 3னா இந்த மேட்ரிக்ஸோட கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ். இப்போ இது வந்து Aனா இதோட கான்ஜுகேட் மேட்ரிக்ஸை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா A பார் அப்படின்னு டினோட் பண்ணுறாங்க. இந்த A பார் என்னவாக இருக்கும்னா இந்த கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ் வந்து இந்த ஐக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 1 - 3I 2 - 2I இங்கே இருக்கிறது கான்ஸ்டன்ட் இல்லையா? ஸோ 1 and 3 இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஏயோட கான்ஜுகேட். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம டிரான்ஸ்போஸ்க்கு பார்த்த மாதிரி A double conjugate will be equal to A. ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே மைனஸ் போட்டோம், திரும்ப A டபுள் டிரான்ஸ்போஸ் என்ன ஆகும்? இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ஸோ அது என்னது? A தான். ஸோ அதுதான் இங்கே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா அடுத்து வந்து இந்த A இது என்னது? A கான்ஜுகேட் இல்லையா? ஸோ இந்த A கான்ஜுகேட்டோட டிரான்ஸ்போஸை நம்ம எப்படி எழுதுகிறோன்னா A0 அப்படின்னு எழுதுகிறோம். இந்த A0ன்றது என்னது? A கான்ஜுகேட்டோட ஹோல் டிரான்ஸ்போஸ், அது வந்து A0ன்னு எழுதுகிறோம். ஏன்னா இங்கே 2 சிம்பிள் இருக்கிறதுனால அதை சிம்பிளிஃபை பண்ணி A0ன்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ A கொடுத்துட்டு ஃபைண்ட் A0 அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கான்ஜுகேட் கண்டுபிடிக்கணும். கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு செகண்ட் ஸ்டெப் அந்த கான்ஜுகேட் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இல்லைனா டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு கூட கான்ஜுகேட் கண்டுபிடிக்கலாம். எனிவே இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரெண்டும் பண்ணுறது தான் A0ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த A0ஓட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா சேம் வந்து நம்ம டபுள் டிரான்ஸ்போஸ்க்கு பார்த்த மாதிரி தான். இப்போ டபுள் கான்ஜுகேட் அதே மாதிரி டபுள் A0 will be equal to A. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? A + B whole not will be equal to A0 + B0. ஸோ இதே ரூல் தான் நம்ம வந்து இதுக்கும் பார்த்துருந்தோம், டிரான்ஸ்போஸ்க்கும் பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து KA the whole not, அதாவது Kன்றது நான் சொன்ன மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர், ஒரு ரியல் நம்பர். ஸோ இந்த ரியல் நம்பரோட A0 will be equal to K bar into A0. K bar into A0. K bar ஏன் சொல்கிறாங்கன்னா அதோட கான்ஜுகேட் நம்பர், K ஓட கான்ஜுகேட் நம்பர் இன்ட்டு A0 இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் ரூல் வந்து மல்டிப்ளிகேஷன், அதாவது ஏபி த ஹோல் நாட் வில் பி ஈக்குவல் டு சேம் நம்ம டிரான்ஸ்போஸ்க்கு பார்த்த மாதிரி பி நாட் இன்ட்டு ஏ நாட். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் கான்ஜுகேட் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2 ஸ்பெஷல் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸ்பெஷல் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த 2 மேட்ரிக்ஸுமே வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னது, m இஸ் ஈக்குவல் டு n-ஆக இருக்கணும். இந்த ஏ மேட்ரிக்ஸ்ன்றது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஸோ அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்னென்னா 2 டைப்பாக இருக்குது. 2 டைப்பில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், இன்னொன்று வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்னென்னா, மேட்ரிக்ஸ் A will be equal to A transpose. மேட்ரிக்ஸ் A will be equal to A transpose. இப்போ A will be equal to A transpose நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொஷனும் நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் A is equal to 3 minus 1 1 minus 1 2 5 minus 1 plus 1 5 minus 2. இது வந்து ஏவாக இருந்துச்சுன்னா A டிரான்ஸ்போஸ் என்னவாக இருக்கும். ஸோ காலம் வந்து ரோ ஆகும், ரோ வந்து காலம் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம இங்கே காலமாக எழுதுவோம். 3 minus 1 1. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரோ minus 1 2 5. அடுத்து இது 1 5 minus 2 எழுதிட்டோமா. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தா நமக்கு தெரியும் A is equal to A டிரான்ஸ்போஸ்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மேட்ரிக்ஸ் என்னது, A வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் A will be equal to minus of A டிரான்ஸ்போஸாக இருக்கும். ஸோ இதுக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் A is equal to 0 2 minus 3 minus 2 0 5 3 minus 5 0. ஸோ இது வந்து A. இப்போ A டிரான்ஸ்போஸ் என்னவாக இருக்கும், A டிரான்ஸ்போஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து இதோட ஃபர்ஸ்ட் காலமாக இருக்கும். 0 2 minus 3 minus 2 0 5 3 minus 5 0வாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தா என்னாச்சு, இப்போ ஏக்கும் A டிரான்ஸ்போஸையும் கம்பேர் பண்ண போகிறோம். A வந்து என்னவாக இருக்குது, ஏல வந்து இங்கே 2 இருக்குது, இங்கே -2 இருக்குது, இங்கே -3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ இப்போ இந்த A டிரான்ஸ்போஸ்லேருந்து மைனஸ் நம்ம காமனாக எடுத்தால் மைனஸ் இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். ஸோ இந்த A ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் A டிரான்ஸ்போஸ்னு இருக்கும். இது என்னது, ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் A will be equal to minus of A transpose. நெக்ஸ்ட்டு மெயின் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 2 டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மெயின் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஃபஸ்ட்டு கேஸ் என்னது, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இது வந்து ஏன்றது எனி மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் A plus A டிரான்ஸ்போஸ் இது ஒரு மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம வேணால் செக் கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹோல் மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்காக இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணுவோம். இந்த ஹோல் மேட்ரிக்ஸை பின்னு வச்சுக்க போகிறோம். கண்டிஷன் என்ன, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு B must be equal to B டிரான்ஸ்போஸ் இல்லையா. ஸோ இப்போ நம்ம B வந்து என்னது, A plus A டிரான்ஸ்போஸ் வந்து B. ஸோ இப்போ B டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். B டிரான்ஸ்போஸ் என்னது, A plus A டிரான்ஸ்போஸோட ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போது இது என்னது, A டிரான்ஸ்போஸ் இதுக்கு மட்டும், அப்புறம் இங்கே போடணும். ஸோ A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் என்னது A. ஸோ இப்போ நமக்கே தெரிஞ்சிச்சு B, இந்த B இஸ் ஈக்குவல் டு இந்த B டிரான்ஸ்போஸ் இல்லையா. இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ B டிரான்ஸ்போஸ். ஸோ எப்பயுமே வந்து எனி மேட்ரிக்ஸ் A plus A transpose is always symmetric அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு என்னென்னா, A minus A transpose is always ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதே ஃபார்முலாவில் இது பின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கணும், பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டிரான்ஸ்போஸாக இருக்கணும். ஸோ இதை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம். பி டிரான்ஸ்போஸ் வந்து ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ செப்பரேட்டாக பிரிக்க போகிறோம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் ஏன்னு இருக்கும். ஸோ இது வந்து பி டிரான்ஸ்போஸ் இல்லையா. ஸோ பி டிரான்ஸ்போஸையும் பியும் கம்பேர் பண்ணால் என்ன ஆகுது, A minus A transpose is equal to minus of என்னது, minus of A transpose minus A. இது என்னது, B transpose, இது B. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது, B is equal to minus B transpose. இது என்னது, ஸ்கியூ சிமெட்ரிக்கோட கண்டிஷன். ஸ்கியூ சிமெட்ரிக்கோட கண்டிஷன் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அப்போது ஆல்வேஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் வந்து எந்த மேட்ரிக்ஸ், ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போது ஒரு மெயினான கொஷின் எல்லா எக்ஸாம்லேயும் நார்மலாக கேட்குறது என்னென்னா, எனி மேட்ரிக்ஸ் ஏவை வந்து பி ப்ளஸ் சியாக ரெப்ரசன்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை பி என்னென்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், சி என்னென்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸை சிமெட்ரிக் ப்ளஸ் ஸ்கியூ சிமெட்ரிக்காக ரெப்ரசன்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் நமக்கு தெரியும். ஸ்கியூ சிமெட்ரிக் என்னவாக இருக்கும், ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஏ 2ஏன்னு ஆட் ஆகும். ஸோ 2ஏன்னு இருக்கும். இந்த ஏ டிரான்ஸ்போஸ் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் மைனஸ்னால. ஸோ இங்கே 2ஏன்னு இருக்கனால, பட் நமக்கு தேவையாக ஏ தானே. ஸோ அப்போ எப்படி பண்ணணும், டிவைடட் பை 2. அப்போது இந்த பின்றது என்னவாக இருக்கும், A plus A transpose by 2. C என்னவாக இருக்கும், A minus A transpose divided by 2. இது என்னது, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், இது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போது நம்ம ஏவை வந்து B plus Cன்னு கேட்டாங்கன்னா B என்னவாக இருக்கும், A plus A transpose by 2 பண்ண போகிறோம். அதே மாதிரி C வந்து A minus A transpose by 2. இந்த by 2 வந்து நம்ம காமனாக இப்படி எழுதிக்கிறோம், 1/2 into A plus A transpose. A plus A transpose கண்டுபிடிச்சிட்டு 1/2 உள்ளே டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி C வந்து 1/2 into A minus A transpose கண்டுபிடிக்கிறோம். இது என்னது, சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் 4 டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கடைசி டெஃபினேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போது ஏ மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஒரு யூனிட் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா, யூனிட் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா, யூனிட் மேட்ரிக்ஸ்னால் எல்லா டேர்ம்ஸுமே அந்த மேட்ரிக்ஸில் ஒன்றா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மேட்ரிக்ஸ், இது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஒரு யூனிட்டரி மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐடெம்பொட்டென்ட் மேட்ரிக்ஸ். ஸோ ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸில் எந்த ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னால், இஃப் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் வந்து யூனிட் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஸோ ஏ வந்து ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இந்த ஏ மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி ஐடெம்பொட்டென்ட் மேட்ரிக்ஸ். ஐடெம்பொட்டென்ட் மேட்ரிக்ஸில் இப்போ வந்து ஏ இன்ட்டு ஏ, அதாவது ஏ ஸ்கொயர்ன்ற நம்பர் வந்து ஈக்குவல் டு ஏவாக இருந்துச்சுன்னா, ஏ ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு ஏவாக இருந்துச்சுன்னா ஐடெம்பொட்டென்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது ஐடெம்னா என்னென்னா சேமாக இருக்கிறது, சேம் ஏ ஸ்கொயர்ன்றது சேம் டு ஏவாக இருக்கிறதுனால அது ஐடெம்பொட்டென்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஒன் வந்து இன்வாலண்டரி மேட்ரிக்ஸ். ஸோ இன்வாலண்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதே ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐயாக இருந்ததுன்னா, ஐன்றது என்னது, யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ அந்த யூனிட் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா
அது வந்து இன்வாலன்ட்ரி மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் நம்ம ஐனே டினோட் பண்ணிக்கலாம். ஸோ a ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐயாக இருந்துச்சுன்னா இன்வாலன்ட்ரி மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஸோ ஃபோர்த் டெஃபினிஷன் என்னென்னா நில்பொட்டென்ட் மேட்ரிக்ஸ். ஸோ நில்பொட்டென்ட் மேட்ரிக்ஸ்ன்றது எனி நம்பர். இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், a ஸ்கொயர்னு பார்த்தோம். ஸோ இப்போ எந்த நம்பர் a பவர் m ஈக்குவல் டு ஐயாக இருக்கோ அந்த மேட்ரிக்ஸ் வந்து நில்பொட்டென்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நில்பொட்டென்ட் மேட்ரிக்ஸ் வந்து எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுனா இந்த m வந்து ஈக்குவல் டு சம் இண்டெக்ஸ் நம்பராக இருக்குது. இது வந்து m வந்து ஈக்குவல் டு எந்த நம்பராக வேணால் இருக்கலாம். m ஈக்குவல் டு 2னா அது வந்து என்னது இன்வாலன்ட்ரி. ஸோ அதே வந்து 2க்கு அப்புறம் 3, 4, 5 எந்த நம்பராக இருக்கலாம். அந்த மாதிரி a பவர் m இஸ் ஈக்குவல் டு ஐயாக இருந்துச்சுன்னா அது வந்து நில்பொட்டென்ட் மேட்ரிக்ஸ். அப்போது இந்த m பேர் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் நில்பொட்டென்ட்னு சொல்கிறாங்க, இண்டெக்ஸ்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இண்டெக்ஸ் நில்பொட்டென்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ்ன்றது நேம்லே இருக்குது. இன்வர்ஸ்னால் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ மேட்ரிக்ஸ்ன்றதை விட்டுடுவோம். இப்போது ஒரு மேக்ஸில் ஒரு நம்பர் 2 வச்சுக்கிட்டோன்னா இந்த 2ஓட இன்வர்ஸ் என்னது 1/2 இல்லையா. ஸோ அதாவது 2 பவர் -1 அதுதான் நம்ம வந்து 1/2ன்னு எழுதுகிறோம். ஸோ அந்த மாதிரி ஏன் நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி இப்போ a வந்து ஒரு மேட்ரிக்ஸ், ஏவோட டிரான்ஸ்போஸ் a வந்து 1/a இப்படி எழுதலாமா அப்படின்னு பார்த்தா 1/a மேட்ரிக்ஸ் இப்படி எழுதலாமான்னு பார்த்தா இது பாசிபிள் கிடையாது. ஏன்னா வந்து மேட்ரிக்ஸில் டிவிஷன் வந்து பண்ணவே முடியாது. டிவிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து பாசிபிளே கிடையாது. ஒன்லி மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போது a இன்வர்ஸ் அப்போ வந்து a இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா a இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து will be equal to 1/* determinant of a into adjoint of matrix. adjoint of aன்னு சொல்கிறாங்க. இந்த adjoint of aன்றது ஒரு மேட்ரிக்ஸ், ஓகேவா, இன்ட்டு 1/modulus. இந்த மாட்னா என்னது, டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் a. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் ஏன்றது ஒரு நம்பர் இல்லையா. ஸோ 1/determinant value of a into adjoint of aன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த a இன்வர்ஸை நம்மளால் இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி a ஈக்குவல் டு 1/modulus determinant AO இல்லை வந்து 1/matrix AO அப்படின்னு நம்ம போட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டிவிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் நாட் பாசிபிள், இஸ் நாட் டிஃபைன்டு. இது வரைக்கும் யாருமே அதை கண்டே பிடிக்கல. ஸோ அதனால் இப்போது இதுதான் நம்ம சொல்லிட்டோம். இப்போ a இன்வர்ஸ்ன்றது a inverse matrix will be equal to 1/determinant of a into adjoint of a ன்னு சொல்லியிருக்கோம். இந்த adjoint of a என்னன்னு நமக்கு இன்னும் தெரியல, அது நெக்ஸ்ட் நம்ம சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து a இன்வர்ஸ்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ 2 into 1/2 என்னது 1 இல்லையா. அதாவது ஒரு நம்பர் இன்ட்டு அதோட இன்வர்ஸ் என்னவாக இருக்கும், 1ஆக இருக்கும். ஸோ அதே ப்ராப்பர்ட்டி தான் இங்கே மேட்ரிக்ஸ்க்கும் a into a inverse. a inverse நம்ம இப்படி டினோட் பண்ணுறோம், a பவர் -1 will be always an unit matrix. யூனிட் மேட்ரிக்ஸ்னால் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 1ன்னு அர்த்தம். அது எப்படி இருக்கும், 1 1 1ன்னு இந்த டயகனல்ஸ் எல்லாமே 1ஆக இருக்கும். பட் மீதி இருக்கிற இப்போ 3 into 3னா இப்படி இருக்கும். ஸோ இந்த டயகனல்ஸ் எல்லாம் 1ஆக இருக்கும், மீதி இருக்கிற பிளேசஸ் எல்லாம் 0வாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் இல்லைன்னா ஐன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம வந்து a இன்வர்ஸ் வந்து 1/determinant a into adjoint of aன்னு சொன்னோம். இப்போ அந்த adjoint of a என்னது, adjoint of aவை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ adjoint of matrix, எந்த மேட்ரிக்ஸ் a. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுகிறோம், சிம்பிளாக எப்படி எழுதுகிறோம், adj of a அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு மேட்ரிக்ஸ், இதை வந்து நம்ம ஏலேருந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் கொஷின் வச்சு இந்த கொஷினை நான் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கொஷின் எடுத்துக்கலாம். இப்போ வந்து a ஈக்குவல் டு 1 1 1 2 1 -3 -1
2 3. ஸோ இது வந்து நான் ஏவாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஏக்கான அட்ஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போது அதுக்கு முன்னாடி கோஃபேக்டர் அப்படின்ற ஒரு டேர்மை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த கோஃபேக்டர் அப்படின்றது என்னென்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் வேல்யூ நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, எப்பயுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்பர்னால் இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், அதாவது அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை நான் கட் பண்ணிடணும். நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது பார்த்த மாதிரியே தான் ஃபஸ்ட்டு ரோ அண்ட் ஃபஸ்ட் காலமை நான் கட் பண்ணிட்டேன்னா என்ன கிடைக்கும், மீதி இங்கே 4 நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த 4 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணோம். என்ன பண்ணோம், திஸ் இன்ட்டு திஸ் மைனஸ் திஸ் இன்ட்டு திஸ் பண்ணோம். ஸோ அந்த வேல்யூ தான் வந்து கோஃபேக்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது, ஏ ஆஃப் 1 1 இல்லையா. ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஏ, அதோட பொசிஷன் என்னது, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், அதோட கோஃபேக்டர் அதுதான் வந்து நம்ம இப்படி டினோட் பண்ணுறோம். ஸோ சின்னு சொல்லிக்கலாம், கோஃபேக்டரை வந்து சின்னு டினோட் பண்ணுறோம். சி ஆஃப் ஏ 1 1 ஈக்குவல் டு என்னவா இருக்கும், டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 மைனஸ் 3 2 3 இருக்கும். ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், இந்த ரோ இந்த காலமை விட்டுருணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டால் இது இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு டேர்மாக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு டேர்ம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதே மாதிரி இப்போ செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் எதுக்கு, இந்த டேர்முக்கு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது செகண்ட் டேர்ம் இந்த டேர்முக்கு கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும், அதோட கரஸ்பாண்டிங் ரோ அதோட கரஸ்பாண்டிங் காலமை விட்டுறணும். கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் கரஸ்பாண்டிங் காலமை விட்டுடுறோம். இப்போது அதுக்கு நான் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த காலம் இந்த ரோவை நான் விட்டுருவேன். அப்போ என்ன இருக்கும் எனக்கு 2 மைனஸ் 1 மைனஸ் 3 3 இருக்கும் இல்லையா. பட் இப்போ தான் நம்ம அங்கே பண்ண மாதிரியே பண்ண போகிறோம், சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே இருக்கிறது 1 1 1 1னா என்ன, பாசிட்டிவ். 1 + 1 is 2 2 வந்து ஈவன் நம்பர். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ்லே தான் இருக்கும். பட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், ஈவன் நம்பர் வரும், அதாவது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ 1 + 2 is 3. ஸோ அப்போ இங்கே நெகட்டிவ் சைன் வரும். ஸோ இந்த நெகட்டிவ் சைன் இங்கே வரும். இது என்னது, சி ஆஃப் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா டேர்முக்கும் கண்டுபிடிக்கிறோம். சி ஆஃப் 1 3. நெக்ஸ்ட்டு 1 3 வந்து ஈவன் நம்பர்னால ஸோ இங்கே சைன் சேஞ்ச் தேவையில்ல. மீதி என்ன இருக்கும், இப்போ நம்ம ஸோ இதில் வந்து இந்த ரோ இந்த காலமை நான் விடுவேன். இந்த காலமை விட்டுட்டா என்னாகும், மீதி இந்த 4 நம்பர் இருக்கும். அந்த 4 நம்பர் என்னது, 2 1 மைனஸ் 1 2 இருக்கும். ஸோ இதோட கோஃபேக்டர் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 2 × 2 மைனஸ் -1 × 1 கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட வேல்யூ ஃபஸ்ட் நம்ம இங்கே எழுதிப்போம். இதோட வேல்யூ என்னது, 3 × +6 3 + 6 என்னது 9. ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 2 3s are 6 6 minus -3 into -3 + 3 6 minus of +3 இருக்கும். ஸோ அப்போ 6 - 3 3ன்னு இருக்கும். பட் இங்கே மைனஸ் சைன் இருக்கு இல்லையா, ஸோ -3. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை நம்ம ஈஸியாக இந்த ப்ராசஸ் எப்படி பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம டிட்டர்மினண்ட்டுக்கு ஆக்சுவலி இந்த 3 ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். பட் இங்கே வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க வெறும் அப்பர் மட்டும் பண்ணால் பத்தாது, மீதி இருக்க எல்லா டேர்முக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எல்லா டேர்முனா இப்போ எக்ஸாம்பிள் இந்த டேர்முக்கு வந்து இந்த டேர்முக்கு என்ன பண்ண போகிறோன்னா, அதே மாதிரி இந்த ரோ இந்த காலமை விட போகிறோம். இந்த காலம் விட்டுட்டு என்ன இருக்கும், இந்த ரோ இந்த காலம்னா என்னென்ன இருக்கும், இந்த டேர்ம் இது. ஸோ இந்த 4 டேர்ம் எடுத்துப்போம். ஸோ இந்த டேர்ம் இருக்கும். ஏன்னா இதுவும் கட் ஆகும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இதை எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், இதையும் கட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி லீவ் பண்ணிவிட்டு இந்த 4 வந்து அதோட கோஃபேக்டருக்கான நம்பர்ஸாக இருக்கும். ஸோ சைன் எப்படி நம்ம டினோட் பண்ணுறோன்னா, ஆடா ஈவனான்னு பார்த்துக்குறோம். ஆடாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் மைனஸில் இருக்கும், ஈவனாக இருந்துச்சுன்னா
ப்ளஸ் அந்த நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இப்போது என்னென்னா நான் இந்த சம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கொஷின் என்ன சொல்லியிருந்தோம், A ஈக்குவல் டு 1 1 1 2 1 -3 -1 2 3 இல்லையா. ஸோ இப்போது இதோட கோஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து C11 என்ன இருக்கும், C11 வந்து இந்த பொசிஷன் வந்து ப்ளஸில் இருக்கும், இது மைனஸில் இருக்கும், இது ப்ளஸில் இருக்கும். ஸோ இதை நான் ஈஸியாக இங்கே ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிட்டேன்னா இங்கே போட எனக்கு ஈஸியாக இருக்கும். இது என்ன இருக்கும், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவில் இருக்கும். ஸோ இங்கே திரும்ப பாசிட்டிவ் இருக்கும், இங்கே நெகட்டிவ் இருக்கும், ஏன்னா இது தேர்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ இது ஆடில் இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கும். ஸோ புரிஞ்சுதா. இப்போ எங்கெங்கே நம்ம சைன் போடணுன்றது இங்கே நம்ம எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ 1 1ல் என்ன இருக்கும், ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் ஆஃப் இந்த ரோ இந்த காலமை விட போகிறோம். விட்டுட்டா என்ன இருக்கும், 1 -3 2 3 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு C ஆஃப் 1 2 ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் இது. ஸோ இதையும் விட போகிறோம். ஸோ என்ன இருக்கும், இங்கே மைனஸ் வரணும், விட்டுட்டோன்னா 2 -3 -1 3 இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சோன்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் A அப்படின்ற மேட்ரிக்ஸில் போட போகிறோம். ஸோ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இது இங்கே C11 இருக்கும், இங்கே C12 இருக்கும், இங்கே C13 இருக்கும், இங்கே C ஆஃப் 21 இருக்கும், இங்கே C ஆஃப் 22 இருக்கும், இங்கே C ஆஃப் 23 இருக்கும், இங்கே C ஆஃப் 31 32 33. ஸோ இந்த மாதிரி இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சி இங்கே இந்த அந்தந்த பிளேஸில் நம்ம எழுதணுன்னா அதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவாக இருக்கும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணோம், கோஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். கோஃபேக்டர்ன்றது இந்த பொசிஷன் கண்டுபிடிக்கிறோன்னா அந்த பொசிஷன் தவிர இருக்க அந்த பொசிஷனுக்கான கரஸ்பாண்டிங் ரோ காலமை விடுறோம், அப்புறம் கண்டுபிடிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறோன்னா என்ன பண்ணணும், இந்த ரோ இந்த காலமை விடணும். ஸோ மீதி என்னென்ன இருக்கும், இந்த டேர்ம். ஸோ இந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறோன்னா இந்த ரோ அதுக்கான ரோ தேர்ட் ரோவையும் செகண்ட் காலம் இல்லையா, ஸோ செகண்ட் காலமையும் விட போகிறோம். ஸோ மீதி இருக்கிற இந்த 4 நம்பர்ஸ் இதை வச்சு கண்டுபிடிக்கிறோம், கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் சைன் செக் பண்ணுறோம். 3 + 2 is 5. ஸோ அப்போ மைனஸ் வரணும், அதை வச்சு இந்த டேர்மை நம்ம இங்கே போடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் கோஃபேக்டர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ போடுறோம். ஸோ இப்போ நான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது இப்போ ஏ இன்வர்ஸ் என்னவாக இருக்கும், 1 determinant of A into adjoint of A. adjoint of Aன்றது ஒரு மேட்ரிக்ஸ். இது வந்து determinant of Aன்றது ஒரு வேல்யூ. ஓகேவா. ஸோ A இன்வர்ஸ் வந்து இதுதான். ஸோ நம்ம இங்கே சொன்ன மாதிரி A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 determinant A into adjoint of Aன்னு சொன்னோம். ஸோ இப்போது அப்போ என்ன ஆயிடுது, A டிட்டர்மினன்ட் வந்து மஸ்ட் நாட் பி ஈக்குவல் டு 0. இப்போ இது 0 ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், 1/0ன்னு இருக்கும், விச் இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ அதனால் டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து நாட் பி ஈக்குவல் டு 0. அப்போ என்ன அர்த்தம், நான் சிங்குலராக இருக்கணும், நான் சிங்குலர் மேட்ரிஸாக இருக்கணும். A மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிஸாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கு வந்து A இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஃபார் A மாடுலஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா A இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்டே ஆகாது. அதுக்கான நேம் வந்து இப்போது A இன்வர்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்கணும். அப்போ என்னென்னா A டிட்டர்மினன்ட் மஸ்ட் நாட் பி ஈக்குவல் டு 0. இந்த 2 கேஸ் வந்து எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த A மேட்ரிக்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் A வந்து இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ் ஒரு நேம் கொடுக்குறாங்க. இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ்னால் என்னது, A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்போது வந்து அந்த மேட்ரிக்ஸ் பேர் என்ன, A மேட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லாஸ்ட் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான
யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னதில் ஃபஸ்ட்டு யூஸ் என்னென்னா, இந்த யூஸ்க்காக மட்டும்தான் ஒரு மெயினான ரீசன் மேட்ரிக்ஸ் வந்து பாப்புலராக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேட்ரிக்ஸோட யூஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம் என்னென்னா, சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், இல்லைன்னா சொல்யூஷன்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நான் ஈக்குவேஷன் தரேன். a1x plus b1y plus c1z is equal to d1, a2x plus b2y plus c2z equal to d2, a3x plus b3y plus c3z equal to d3. ஸோ இது வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அப்போ XYZோட சொல்யூஷன் என்ன, XYZோட சொல்யூஷன் இருக்குமா இருக்காதா, இருந்தால் என்னென்ன இருக்கும் அப்படின்றது கேட்டாங்கன்னா, நம்ம இதை ஒன்று ஒன்றா எப்படி இப்போ நம்ம லீனியர் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுப்போம், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துலேருந்து எக்ஸை எலிமினேட் பண்ணுவோம், அப்புறம் YZக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துலேருந்து எக்ஸை எலிமினேட் பண்ணுவோம், YZ ஈக்குவேஷன் இருக்கும். அடுத்து இங்கே இருக்கிற 2 ஈக்குவேஷன் வச்சு XYZை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இது பெரிய ப்ராசஸ் இல்லையா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேட்ரிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து A மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதை எடுக்கிறாங்கன்னா, இதோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எழுதுகிறாங்க. A1 B1 C1, A2 B2 C2, A3 B3 C3. ஸோ இந்த மாதிரி அந்த XYZோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் இப்படி எடுத்து எழுதிக்கிறாங்க. இது வந்து A மேட்ரிக்ஸ் இன்டூ, இப்போ கேபிட்டல் எக்ஸ்னு ஒரு மேட்ரிக்ஸ் நேம் பண்ணுறாங்க. அது என்னென்னா இந்த அன்னோன்ஸ், அதை வந்து எப்பயுமே வந்து காலம் மேட்ரிக்ஸாக எழுதுகிறாங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய்ஏ ஜெட் இந்த மாதிரி காலம் மேட்ரிக்ஸாக எழுதிக்கிறாங்க. ஸோ இப்போது எக்ஸாம்பிள் இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது A இன்ட்டு எக்ஸ் பண்ணால் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ரோ மல்டிப்ளைட் வித் ஃபஸ்ட் காலம் இல்லையா, ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ அப்போ அது என்ன ஆகும், A1x ப்ளஸ் B1y ப்ளஸ் C1zன்னு இருக்கும். ஸோ இது என்னது, ஈக்குவல் டு D1 இல்லையா. ஸோ அதை வந்து நான் D1ன்னு சிம்பிளாக எழுதிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டேர்ம் என்னாகும், இது வந்து 3 × 3, இது என்னது 3 × 1. அப்போ வந்து உனக்கு சொல்யூஷன் எப்படி கிடக்கும், AXன்றது இங்கேயும் 3 இங்கேயும் 3. ஸோ மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். ஸோ அப்போ நமக்கு கிடைக்க போகிற AX வந்து 3 × 1 இருக்கும். 3 × 1 3 rows 1 column இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா D1 D2 D3ன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போது AX, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு AX ஈக்குவல் டு Dன்னு வச்சுருக்கேன் ஓகேவா. இதுதான் வந்து இந்த சிஸ்டமோட சொல்யூஷனை நான் என்ன பண்ணுறேன், இப்படி எழுதியிருக்கேன். AX ஈக்குவல் டு Dன்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்போது என்னென்னா, இந்த AX இன்ட்டு Dயை நான் இப்போ எனக்கு என்ன தேவை, இந்த எக்ஸு தான் தேவை. இந்த எக்ஸு வந்து இது நம்பர், இதுவும் நம்பர். ஸோ இந்த எக்ஸு வந்து அன்னோனாக இருக்குது, இந்த எக்ஸை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது இந்த Dயில் என்ன ப்ராப்ளம்னா, சில ஈக்குவேஷனுக்கு வந்து D ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும், சில ஈக்குவேஷனில் D இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த D ஈக்குவல் டு 0னா இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்ஸுக்குமே ஈக்குவல் டு 0. A1x ப்ளஸ் B1y ப்ளஸ் C1z ஈக்குவல் டு 0, A2x ப்ளஸ் B2y ப்ளஸ் C2z ஈக்குவல் டு 0. அந்த மாதிரி இந்த D1 D2 D3 மூணுமே 0வாக இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் பேர் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அதாவது கான்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட்னு இல்லாமல் அது 0வாக இருந்துச்சுன்னா அது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். இப்போ நாட் ஈக்குவல் டு 0, இந்த D1 D2 D3க்கு ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அது வந்து நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது அது வந்து நான் ஹோமோஜீனியஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மேட்ரிக்ஸில் அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இப்போ இங்கே 0வாக இருந்துச்சுன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஒன்லி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நான் ஹோமோஜீனியஸ்க்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸாம்பிள் என்னென்னா AX ஈக்குவல் டு D இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், A இன்வர்ஸை 2 சைடும் மல்டிப்ளை பண்ணுறேன். A இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்னாகும், இது வந்து I ஆகிடும். ஐன்றது என்னது, யூனிட் மேட்ரிக்ஸ் இன்ட்டு எனி திங் இஸ் அதே தான். ஸோ எக்ஸு தான் இருக்கும் இந்த பக்கம், ஈக்குவல் டு
A inverse into D. ஸோ இதுலேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ, அதாவது எக்ஸ் ஒய் ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அதான் சொல்யூஷன் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போது இது கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு A இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கணும். ஏன்னா Dன்றது ஒரு நம்பரு. ஸோ அந்த மேட்ரிக்ஸ் நம்பர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த A இன்வர்ஸ் மட்டும் கண்டிஷன்ஸில் வரும். ஸோ A இன்வர்ஸ் மஸ்ட் எக்ஸிஸ்ட். A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா என்ன கண்டிஷன் ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம். ஏயோட டிட்டர்மினன்ட் மஸ்ட் நாட் பி 0. ஏன்னா A இன்வர்ஸ் என்னது 1/A டிட்டர்மினன்ட் இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் A இல்லையா. ஸோ இது 0 ஆகிடுச்சுன்னா நாட் டிஃபைன்ட் ஆகிடும். A இன்வர்ஸ் வில் நாட் எக்ஸிஸ்ட். அப்போது ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, A இன்வர்ஸ் மஸ்ட் எக்ஸிஸ்ட். இல்லைனா A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய ப்ராசஸ். ஸோ அதனால மாடுலஸ் ஆஃப் A மஸ்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் Aன்றது என்னது, இந்த மாடுலஸ் ஆஃப் A வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனை நான் எழுதிக்கிறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் A இல்லைனா டிட்டர்மினன்ட் ஆஃப் A, டிட்டர்மினன்ட் ஆஃப் A மஸ்ட் நாட் பி ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு 0 இல்லைன்னா என்ன ஆகும், இப்போது நம்ம இந்த எக்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். என்ன சொல்யூஷனாக இருக்கும், அது யூனிக் சொல்யூஷனாக இருக்கும். யூனிக் சொல்யூஷனாக இருக்கும். யூனிக் சொல்யூஷனாக XYZக்கு ஒரு வேல்யூஸ் அலாட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து மாடுலஸ் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0னா யூனிக் சொல்யூஷன். ஸோ செகண்ட் கண்டிஷன் வந்து இப்போது A வந்து மாடுலஸ் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா இந்த A மாடுலஸ் வில் பி ஈக்குவல், டிட்டர்மினன்ட் வில் பி ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆகும்னா இந்த எக்ஸ்க்கான வேல்யூ வந்து மெனி சொல்யூஷன்ஸ் பாசிபிளாக இருக்கும். ஏன்னா ஆப்வியஸாக இது 0 ஆகிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ நான் என்ன போட்டாலும் அந்த ஈக்குவேஷன் 0 தான். அப்போது அது சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர் வரும், ஈக்குவேஷன்ஸ்க்கு இருக்கிற ஆன்சர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன்ஸ். இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன்ஸ். ஏன்னா எந்த வேல்யூ ஆஃப் XYZக்கும் இந்த சொல்யூஷன் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்க போகுது. ஏன்னா A இன்வர்ஸ் வந்து ஈக்குவல் டு 0 ஆகிடும். ஸோ அதனால் கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன்ஸ் எப்போ இருக்கும், டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது. ஸோ இதில் கன்சிஸ்டன்ட்னா என்ன, கன்சிஸ்டன்ட்னா ஒரு ஈக்குவேஷனுக்கு 1 ஆர் மோர் சொல்யூஷன் இருக்கணும். ஈக்குவேஷனுக்கு 1 ஆர் மோர் சொல்யூஷன் இருக்கணும். மோர் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கன்சிஸ்டன்ட்னு அர்த்தம். ஸோ இது வந்து கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃபினிட் மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, இஃப் A வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்குது அப்படின்னா, இப்போது இதில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா A இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், தென் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இப்போது வந்து இது வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா யூனிக் சொல்யூஷன்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதே சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பார்த்தோம், கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அதே சிங்குலர் மேட்ரிக்ஸில் என்ன இருக்கும்னா இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் நோ சொல்யூஷன் இருக்கும். எப்போ இருக்கும்னா, இப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் A இருக்கு இல்லையா, அட்ஜாயிண்ட் ஆஃப் A வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா, இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா என்ன ஆகும், இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதாவது இந்த A இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்னது, 1/mod, அதாவது டிட்டர்மினன்ட் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் Aக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா என்னாகும், அப்போது வந்து இது தேர்ட் கண்டிஷன். அப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் A பீயிங் சிங்குலர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா, இந்த செகண்ட் கேஸில் டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 0. இதில் நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் Aவை பற்றி நம்ம பேசவே இல்லை. அட்ஜாயிண்ட் ஆஃப் A என்னவாக இருந்தாலும் இந்த கண்டிஷன். பட் அட்ஜாயிண்ட் ஆஃப் A இங்கே நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்து A சிங்குலர் மேட்ரிக்ஸ், அதாவது டிட்டர்மினன்ட் A வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நோ சொல்யூஷன் இருக்கும். நோ சொல்யூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்,
நோ சொல்யூஷன் கண்டிஷன் வந்துச்சுன்னா அது வந்து inconsistent and has no solution. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து வெறும் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம்.